கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நாட்டையே உலுக்கிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பவம் தற்போது மேலும் பல அதிர்ச்சிக்குள்ளான தகவல்லாம் வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய பல்வேறு விமானங்கள் கூட சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்தியாவினுடைய முப்படை தளபதி அவர் இன்றைய தினம் அறிவிச்சிருக்காங்க. இது மீண்டும் நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆகிறது. ஆனால் பாஜகவினர் தற்போது பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பயணம் கொண்டாடி கொண்டிருக்க இந்த சூழல்ல இந்த அறிவிப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சொல்லுவாங்க, ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்து. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சான், ஆனா நோயாளி செத்து போயிட்டானா. அது மாதிரி சிந்து ஆபரேஷன் சக்சஸ் இந்த 999 மாதிரி 4 பேர் ஊர்வலம் போயிட்டு இருக்கேன். தேசிய கொடியை பிடிச்சிட்டு, தேசிய கொடிக்கு இவளுக்கு சம்மந்தம் இல்லை. தேசியத்துக்கு எதிரானவங்க, இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானவங்க, இந்திய தேசிய இராணுவத்துக்கு எதிரானவன் பாஜகக்காரன். இந்திய தேசிய இராணுவமே அமையக்கூடாது நினைச்சவன் இந்த நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையிலான அந்த தேசிய இராணுவத்தை எதிர்த்த கூட்டம் சாவார்கர் கூட்டம், RSS கூட்டம். நாக்பூர் அலுவலகத்தில் இப்போதான் தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. இந்த தேசிய கொடி எங்களுக்கு எதிரான கொடி என்று அறிவித்தது RSS. அப்படிப்பட்ட பெயப்ப எங்க பார்த்தாலும் நாங்கள் இராணுவ வீரர்களுடைய போரை, இராணுவ வீரர்களை, எல்லையில் நம்முடைய உயிரை காக்கின்ற போர் வீரர்களை மதிப்பது என்பது வேறு. அதற்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேரணி நடத்தினார்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை, இந்த இராணுவ வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மரியாதையான பேரணி. இப்போ இவங்க நடத்துகிற பேரணி உங்களுக்கு இந்த நாட்டில் இந்த போரை விரும்பவில்லை மக்கள் அப்படின்ற உதாரணம் தான். எங்கேயாவது இவங்க நடத்துகிற பாஜகக்காரர் நடத்துகிற பேரணியில் நேற்று பார்த்தேன், தெப்பக்குளத்தில் 2 கிளவி வெத்தலை போட்டு போயிட்டு இருக்கு, 2 நடக்க முடியாத ஆள் போய்க்கிருக்கான், 4 பேர் போயிட்டு இருக்கான். பொதுமக்கள் ஆதரவோடு நடத்துரும்பா இந்த பேரணியை. நீங்கள் செந்தூர் பேரணியை நடத்துறோம்னா பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லை. ஏன்? குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கல. உள்துறை அமைச்சர் அங்க சும்மா காஷ்மீருக்கு போக வர, சுற்றுப்பயணம் போக வர, இன்னைக்கு வரைக்கும் மோடி அங்க போக முடியல. மோடி நிகழ்ச்சியை ரத்து பண்ற, பிரதமர் நிகழ்ச்சியை. ஆனா அங்க யார் இந்த தீவிரவாதிகள்ன்றத நாட்டுக்கு நீங்க அடையாளம் காட்டாம ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்தீங்க. அப்ப எங்களை போன்றவர்கள் அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறோம், இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்லை, நாங்கள் தான் பயங்கரமான ஆளுங்க, மோடி தான் ஐடியா கொடுத்தாரு, மோடி தான் ஆலோசனை பண்ணாரு, இங்கே நம்ம செல்லூர் ராஜ் முதற்கொண்டு மோடி தான் ஆயுதம்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னார் இருக்கிற ஆளு கூட. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், ஒரு தீவிரவாதிகள் மீது தாக்குதலுக்காக ஒரு நாட்டின் மீதே படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப சிந்தூர் பேரணி எதுக்காக நடத்துறீங்க? இந்த சிந்தூர் பேரணியை எதுக்கு நடத்துற? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரை மிரட்டுவதற்காக, பாகிஸ்தானை மிரட்டுவதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, காஷ்மீர் மக்களை மிரட்டுவதற்காக, பாஜக அரசியல் லாபத்துக்காக நீங்க இந்த பேரணி நடத்துறீங்க. நாங்க இந்த போர் தேவையில்லை, இந்த போர் அவசியம் இல்லை. இரு நாட்டிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை மோடி அரசியல் லாபத்திற்காக பண்ணுகிறான்ற குற்றச்சாட்டு தான் பண்ணான். பீகார் தேர்தலுக்காக 50வது முறை பீகாருக்கு போயிட்டு இருக்காரு ஒரு பிரதமர், நாட்டுடைய பிரதமர் 50 தடவை போயிருக்கார் பீகாருக்கு, மட்டும் பீகார்ல வெற்றி பெறணும். இதற்காக தான் இந்த போர் அப்படின்றத நாங்க தெளிவா சொல்லிட்டு வர்றோம். இந்த நிலையில பல்வேறு சந்தேகங்களை இந்த போர் குறித்து எதிர்கட்சி ஏராளமான கேள்விகள் எதிர்கட்சியில் எழுப்பினாங்க. அதற்கெல்லாம் பதிலே இல்லை. எப்பயுமே மோடி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, நாடாளுமன்றத்தில் பேசுறதே இல்லை. ஏன்னா நேருக்கு நேர் கருத்து விவாதங்களுக்கு கலந்து கொள்ள துப்பற்ற கூட்டம் தான் சங்கியல் கூட்டம், சனாதன கூட்டம். அதுல மாற்றம் இல்லை. அவன் விவாதத்துக்கே வரமாட்டான். மூட நம்பிக்கையின் மொத்த உற்பத்தியாளர் அவன். அறிவியலை நம்பாதவன். ஆனா அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட விமானத்துல போவாங்க, அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட ரயிலில் போவேன், கார் வச்சுக்கிடுவான். அறிவியலே நீ நம்பலன்னா எலியில் உட்காந்து வாகனம் போக வேண்டியதானே, நீங்கள் பெருச்சாடியில் உட்காந்து போக வேண்டியதானே. மோடியெல்லாம்
பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவைக்கு அறிவியலை பயன்படுத்திக்கிடுவான். அவருடைய அவசரத்துக்கு அவசியத்துக்கு அறிவியலை பயன்படுத்துவான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால், இந்த ரஃபேல் விமானங்களில் போர் விமானங்கள்லே தலை சிறந்த நம்பர் 1 விமானம் அப்படின்னு வாங்கின அந்த விமானங்கள் 5க்கும் மேற்பட்டவை சுடப்பட்டதாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் சொல்றாங்கன்ற செய்தியை நம்மை போன்றவர்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பேசுனாங்க. ஆனால் அதை அவங்க கடந்து சென்றாங்களே தவிர பதில் சொல்லலை இந்திய அரசு. உடனே சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதம் பண்ணியிருக்கணும். நமக்கு என்ன இழப்பு? போர்னா 2 பக்கம் இழப்பு வரத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் பெரிய வல்லாண்மை நாடு, மோடியுடைய ஆலோசனையோட தான், அமித்ஷாவுடைய ஆலோசனையோட தான் நாங்கள் அடிக்கிறோம், பாகிஸ்தானை வீழ்த்திட்டோம் சொன்னீங்களே, அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் கொடுக்கல, நாடாளுமன்றத்தில் பேசலை. மக்களுக்கு சொல்லணும், இந்திய குடிமக்களுக்கு ஒரு போர் நடந்திருக்கு தெளிவாக சொல்லணும், சொல்லலை. ஆனால் நேற்றைக்கு சிங்கப்பூரில் நடைபெற்ற சங்கிரிலா பேச்சுவார்த்தையில் பங்கேற்காக சென்றுள்ள நம்முடைய முப்படை தளபதி அனில் சௌகான் அங்கு ஒளிபரப்பாகும் புளூம்பெர்க் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில எண்ணிக்கை அவர் சொல்லல, ஆனா விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான் சொல்றாரு. மானங்கிட்ட நான் உனக்குற பேரணி, யாரை ஏமாத்த பேரணி நடத்துறீங்க? அதுவும் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பேரணி? அதனால இது ஒரு பெரிய அவர் இந்தியாவில் சொல்லியிருக்கணும் இந்த பேட்டியை. வெளிநாட்டில் ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி ஏதாவது பேசினா பாருங்க, ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் பேசிட்டாரு, இந்தியாவை அசிங்கப்படுத்திட்டாரு. இந்திய நாட்டுடைய முப்படை தளபதி இந்திய நாட்டு மக்களுக்கு சொல்லாம, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு சொல்லாம, வெளிப்படையான ஒரு அறிக்கையை, போர் கொடுத்த அறிக்கையை கொடுக்காம அவர் போய் சிங்கப்பூர்ல உட்கார்ந்துட்டு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியில் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நாடு யார் கையில் இருக்கு? மோடி கையில் இருக்கா அல்லது முப்படை தளபதி கையில் இருக்கா? இந்த கேள்வி வருமா வராதா? யாரை கேட்டு இவர் சொன்னாரு? இவர் சொன்னதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் இருக்கா அல்லது பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சருடைய ஒப்புதல் இருக்கா அல்லது பிரதமருடைய ஒப்புதல் இருக்கா? ஒரு முப்படை தளபதி வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பாகிஸ்தான் நடந்த போர்ல எங்க விமானமும் சில சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தான் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? இது நாட்டுடைய இறையாண்மை கெடுக்குமா இல்லையா? நாட்டு குடிமக்களுக்கு சொல்ல வேணுமா வேணாமா? அது மட்டும் இல்ல, கடந்த 11ஆம் தேதி இது குறித்து இந்திய விமானப்படையின் போர் விமான செயல்பாடுகள் பிரிவு தலைமை இயக்குனர் AK பார்த்தி கூறுகையில், சண்டையில் இழப்பு என்பது ஒரு பகுதி. ஒத்துக்கிட்டார். சண்டையில இழப்பு என்பது ஒரு பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இழந்திருக்கோம்ல, இழந்தது ஏன் சொல்லணும்ல, கண்டிப்பா சொல்லணும்ல. இப்ப நீங்க கார்கில் போறப்ப கூட நம்முடைய வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்ப இது சம்பந்தமான கேள்வி எதிர்கட்சி தலைவர்கள் கேட்டபோது அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, சுதந்திரமாக இது சம்பந்தமாக விசாரணை கமிட்டி போட்டார். விசாரணை கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய அறிக்கையை திருத்தி நாடாளுமன்றத்தில் அறிக்கை கொடுத்தார் வாஜ்பாய். ஏன் வாஜ்பாயை தலைவராக ஒத்துக்கிட்ட மோடிக்கு இந்த புத்தி இல்லை? முப்படை தளபதி அன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு. அன்னைக்கு யார் கொடுத்தா? வாஜ்பாய். இந்த அறிக்கை திறந்த வெளி அறிக்கையை நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்று அந்த அறிக்கையை திருத்தி வெளியிடப்பட்டது இல்லையா? சர்வதேச ஊடகங்களுக்கு எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? என்ன அவசியம்? முப்படை தளபதி இது இந்திய ஜனநாயக நடைமுறைக்கு மாறாக தெரிகிறது. நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஜனநாயகத்துடைய நடைமுறை பின்பற்றப்படாத காரணம் என்ன? வாஜ்பாய் அவர்களால் கார்கில் போர் குறித்து நாடாளுமன்ற கமிட்டி அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வைத்து நாட்டு மக்களுக்கு சொன்னாங்க. ஒரு போர்னா அப்படிதான் சொல்லணும், அதான முறை. அதை விட்டுட்டு நீங்க இந்த போரை அவசியம் இல்லாமல் தொடுத்து, அது மட்டும் இல்லாம இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது யாரு சொன்னா? அமெரிக்க அதிபர். நீங்க சொல்லல.
ஆனா பாகிஸ்தான் அமெரிக்க அதிபருக்கு நன்றி சொல்லுது. உங்க அறிக்கை வரவே இல்லை. அப்ப இந்த போரை நிறுத்துறது அமெரிக்க அதிபர். அவர் வெளிப்படையாக சொல்றாரு, இந்தியாவுக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய வணிக ஒப்பந்த அடிப்படையில் நான் இந்த பேச்சுவார்த்தையை இன்ஃபுளுன்ஸ் பண்ணேன் ட்ரம்ப் சொல்றாரு. வெக்கமா இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துறதுக்கு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி பிரதமர் அறிக்கை வருவதற்காக போர் நிறுத்தப்பட்டிருந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரு. வெக்கமா இல்லையா? சூடு இல்லையா? சொரண இல்லையா? மோடி கூட்டத்துக்கு, சனாதன கூட்டத்துக்கு, இந்த சங்கி கூட்டத்துக்கு உங்களுக்கு வெற்றி பெறணி. நீங்க முப்படை தளபதி இன்னைக்கு சிங்கப்பூர்ல உட்கார்ந்துக்கிட்டு பாகிஸ்தானால் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைன்னு சொன்னதுக்கு பின்னாடி வெக்கம் கேட்ட பாஜக என்ன பேரணி கேடு, என்ன கேடுன்னு கேட்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த பாகிஸ்தான் இந்திய போர் என்பது ஒரு வீணான வேலை, மக்களுக்கு வீணான வேலை. இந்திய குடிமக்களையும் பாகிஸ்தான் மக்களும் ஒரு பதட்டமான சூழ்நிலை கொண்டு வர வேலை. இதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய RSS பயங்கரவாத சக்திகள் சிறுபான்மை மக்களை மிரட்டுகின்றவருக்காக இங்கே நடத்துகின்ற பேரணி. இந்த பேரணியை தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு நிறுத்தணும். என்ன அவனுக்கு வெக்க கட்டப்பர்களுக்கு பேரணி? அதனால இன்றைக்கு முப்படை தளபதியுடைய இந்த பேட்டிய உடனே நாடாளுமன்ற சிறப்பு குழு கூட்டத்தை கூட்டணும், கூட்டி விவாதத்துக்கு கொண்டு வரணும். எத்தனை விமானம் இழந்திருக்கோம் இந்தியா? இந்த போர்ல நம்முடைய வீரர்கள் எத்தனை பேர் இழந்திருக்காங்க? என்ன இழப்பு? பாகிஸ்தானுக்கு என்ன இழப்பு இந்தியாவால்? பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு என்ன இழப்பு? வெளிப்படைத்தன்மையாக நாடாளுமன்ற விவாதத்தில் வாஜ்பாய் அரசு நியமித்தது போன்று கமிட்டியை நியமித்து நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு சங்கி கூட்டம், பாஜக கூட்டம் நம்முடைய மோடிக்கு உண்டு என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.